நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம இந்த சித்தர்கள் புகழ் பாடும் சேனலில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை செய்முறைகளை ஒன்று பண்ணி காமிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த மரிமாங்காயின்னக்கூடிய இந்த இலையை வந்து எப்படி நம்ம சட்னி பண்ணி இது வந்து நம்ம எப்படி நம்ம உணவாக எடுத்தோம்னா என்னென்ன பயன்றதை நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மரிமாங்காயின்ற ஒரு மாங்காய் மரத்தினுடைய இலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த இலையை வந்து நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது வந்து நம்ம ஏன்னா மக்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு மாங்காய் வந்து அந்த இலையை வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுன்னு தெரியாது. இது இல்லாமல் வந்து நம்ம பாரம்பரிய அழிஞ்சு ஒரு மூலிகையில் ஒரு வகையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மரிமாங்காய் வந்து ஒரு சிறப்பான தோற்பும் புளிப்பும் சுவை உள்ள ஒரு மாங்காய் மரத்தினுடைய ஃபேமிலி இது. இந்த இலைகளை இப்போ நம்ம பார்த்து இதை எடுத்து நம்ம எப்படி தொகையலாக பண்ணி சாப்பிட்டோம்னா இதை ஊறுகாவாக நம்ம அரைச்சி சாப்பிடும்போது என்னென்ன பயன்களை உண்டு பண்ணுன்றதை இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மரிமாங்காயினுடைய இலை வந்து மெயினாக பித்த சம்மந்தப்பட்ட நோய்களை சரி பண்ணும், வாயு உபாதைகளும் சரி பண்ணும். அதனால் வந்து இந்த பித்தம், தலை சுத்தல், மயக்கம், இந்த ப்ரெஷரு, பிபி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மரிமாங்காய் இலை வந்து ரொம்ப அற்புதமான மருந்தாக இருக்குது. இந்த இலையை வந்து நம்ம தொகையெல்லாம் பண்ணி சாப்பிட முடியாதவங்க வந்து அப்படி பச்சையாகவே சாப்பிட்லாம். ரொம்ப சுவைமிக்கதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இது. இந்த இலையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு டெய்லியே ஒரு 10 இலை சாப்பிட்றணும். அந்த இலை வந்து தலை சுத்தல், மயக்கம், பிபி எல்லாமே வந்து குறையும். வயிறு புண்ணு வராது, வாயு உபாதைகள் வராது. அப்பேற்பட்ட இந்த மரிமாங்காயினுடைய இலை வந்து இப்போ நம்ம நேராக காமிச்சு இந்த சேனலில் வந்து எப்படி வந்து அதை நம்ம வந்து சட்னியாக பண்ணி நம்ம சாப்பிட்லாம் உணவில் அப்படின்றத செய்முறையாக இப்போ விளக்க போகிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இந்த மரிமாங்காய் சட்னி பண்ணுறதுக்கு உண்டான இந்த அதனுடைய மூலப்பொருள்லாம் நம்ம காமிக்கிறோம். அதில் பார்க்கும்போது வந்து இந்த மரிமாங்காயினுடைய இலைகள் வச்சுருக்கோம். அதில் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கும்போது உளுத்தம்பருப்பு தேவையான அளவுக்கு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு, உப்பு, புளி தேவையான அளவுக்கு, இந்த சமையல் எண்ணெய் வந்து சிறிதளவு, இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம செய்யணுன்றத செய்முறையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இலைகளை வந்து முதல்ல வாணலில் சிறிதளவு எண்ணெய் விட்டு வதக்கி அதோடு வந்து இந்த உளுந்தம்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் வதக்கி, அப்புறம் இஞ்சி சிறிதளவு சேர்த்து, புளி, உளுந்தம்பருப்பு இந்த எண்ணெய் விட்டு வதக்கி அந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலவையாக வந்து எப்படி சட்னியாக அரைக்க போகிறோன்றது இப்போ செய்முறையாக பண்ண போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் நம்ம காமிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வாணலில் இந்த எண்ணெயை ஊற்றி இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து வறுத்துக்கிறோம். முதல்ல இது மாதிரி சிறிதளவு தீயை வச்சு இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கிறோம். அப்படியே பொன்னிறமாக வறுத்து இந்த உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்து சிறு தீயாக வச்சுக்கணும். இதோட நம்மளுக்கு தேவையான இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்போட ஒரு 5 மிளகாய், ஏன்னா நம்ம இலைகளுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் இந்த மாதிரி சிறுத்தியாக பொன்னிறமாக இருக்கணும். வறுத்து முடிச்சது அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த மரிமாங்காய் இலையை போட்டு சிறிதளவு நம்ம சமையல் எண்ணெயை சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வதங்கியாச்சு. இப்போ எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம மறுபடியும் கொஞ்சம் சமையல் எண்ணெய் சேர்த்து இந்த கீரையை வந்து இந்த மரிமாங்காய் இலையை வந்து வதக்க போகிறோம். இந்த மாதிரி பொடியாக கிள்ளி போடலாம்.
இது நல்லா கொழுந்து இலையாக பசுமையாக இருக்குது. இந்த அளவுக்கு இலைகள் சேர்க்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இலை. இந்த லீஃப் வந்து வதக்கும் போதே அப்படியே நல்லா இலைகளாக வதக்கிடும். இதோட வந்து இஞ்சி துண்டை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்படியே சிறு பொடியாக போட்டு இலையோடு வதக்கி அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மரிமாங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எண்ணெயில் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சிறிதளவு சூடு ஆறின பிறகு நம்ம வந்து இது இப்போ வந்து அரைக்க தயாராக நிலையில் இருக்குது. இந்த சட்னி வந்து மரிமாங்காய் சட்னி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். செஞ்சு அரைச்சி அந்த சட்னியை வந்து இதை பார்க்குறோம். இது வந்து நம்ம வந்து காலை உணவுகளுக்கு வந்து இட்லி, தோசை, பொங்கல் அது மாதிரி என்ன நம்ம உணவுகள் சாப்பிட்றோமோ அந்த உணவோடு தொட்டுக்கக்கூடிய ஒரு சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். இட்லி, தோசை இது மாதிரி எல்லா எந்த நேரமும் நம்ம வந்து இது சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இந்த மரிமாங்காய் சட்னி வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன மருத்துவ பயன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதனால் வந்து பித்த சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து நம்மளுக்கு சரியாகும். தலை சுத்தல், கிறுகிறுப்பு, வாந்தி, மயக்கம், இது பித்த நோய்களை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மரிமாங்காய் இலைக்கு உண்டு. இதை வந்து நம்ம வந்து யாரை வந்து நேரடியாக வந்து பார்த்து இதை எடுத்து சாப்பிட்னா கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி சட்னியாக பண்ணும்போது இப்போ இதில் வந்து உளுந்தம்பருப்பு, தேங்காய், புளி எல்லாம் சேர்த்து சுவையான ஒரு சட்னியாக இருக்கும்போது எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. இலையை கொடுத்து சாப்பிட்டுனாக்கா நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும். ஆனால் இந்த இலையை சாப்பிட்டாலும் ரொம்ப சுவைமிக்க, மாங்காய் எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி ஒரு சுவைமிக்க ஒரு புளிப்பு துவர்ப்பும் உள்ள ஒரு இலையாக இருக்குது. இதனுடைய மருத்துவத்தன்மைகளும் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த மரிமாங்காய்ன்ற மரம் தெரியாது, இந்த இலையை பற்றி தெரியாது. இதெல்லாம் வந்து இந்த சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் நாங்கள் வந்து அரிய வகை மூலிகையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி உணவு முறையில் எப்படி எப்படிலாம் இது நம்ம அன்றாடம் உணவியலில் வந்து எப்படி இதெல்லாம் நம்ம சாப்பிடணுன்றதுக்காக நம்ம வந்து நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தி ஒரு மூலிகையினுடைய உணவு வகைகளை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த மரிமாங்காயினுடைய சட்னி நேரடியாக வந்து செஞ்சு இந்த நிகழ்ச்சியில் செய்முறையோடு பண்ணி இந்த அரைச்சி இந்த சட்னி இதை பார்க்குறோம். இதனுடைய பயன்கள் பார்த்திங்கனாக்கா பித்த சம்மந்தப்பட்டது, வாயு உபாதைகளை சரி பண்ணும், வயிறு புண்ணியம் சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா இது வந்து புளிப்பும் தோற்பு தன்மை உண்டதுனால நம்ம குடல் புண்ணு அசிடிட்டியும் வந்து சரி பண்ணும், பித்த மயக்கங்களை சரி பண்ணும், வாயு உபாதைகளை கண்டிக்கக்கூடிய தன்மை இந்த சட்னிக்கு உண்டு. அதனால் இது எல்லோரும் வந்து பயனடைகின்ற நோக்கத்தில் இப்பேற்பட்ட ஒரு இந்த சட்னி வகையை வந்து இன்றைக்கி செய்முறையோடு பண்ணி இதை செஞ்சு காமிச்சிருக்கோம். இது எல்லோரும் பார்த்து இந்த நிகழ்ச்சியில் இந்த மரிமாங்காயை வந்து கிராமப்புறங்களில் சில வைத்தியர்கள் வீட்டுங்களையும் இல்லை சில நர்சரிகள்லாம் கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கிறவங்க நம்ம வந்து எடுத்து பயனடையலாம். இது மாதிரி அன்றாடம் ஒரு மூலிகை தகவல்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ செய்முறையோடு செஞ்சு காமிக்கும்போது நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இயற்கை நோக்கத்தோடும் இயற்கை ஆர்வலர்கள் அதிகமாகி சித்த மருத்துவத்து மேலே அதிக நாட்டத்தோடு வரக்கூடிய ஒரு இளைய தலைமுறைகளுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான தமிழ் மருத்துவத்தை மக்கள் பயனடையணுன்ற நோக்கத்தில் ஒரு மூலிகைகளில் வந்து நம்ம செய்முறையோடு பண்ணி உணவு வழியில் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணுன்றதை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம அறிமுகப்படுத்தினோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த மரிமாங்காய் சட்னி வந்து பண்ணி நம்ம சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.